இன்றைக்கு 95வது நாள். ஆண்டவர் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையில் இருக்கிற கொஞ்சத்தை மற்றவங்க பார்க்கும்போது அற்பமாக பார்ப்பாங்க. ஆனால் அதே ஆண்டவர் அந்த கொஞ்சத்தை பார்த்தாருன்னா அதை அற்புதமாக மாற்றி கொடுப்பாரு, அற்புதமாக பார்ப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கொஞ்சத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அதை அற்புதமாக தேவன் மாற்ற போகிறார். கையளவு தான் அங்கே மேகம், கொஞ்சம்தான். பெரிய மேகமே பெருமழையை கொண்டு வருவான்னு தெரியாது, ஆனால் கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட அற்பமாக யாரெல்லாம் பார்க்குறாங்களோ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அதையே வச்சு உங்களை அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை மையப்படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஜெபத்தை பண்ணிட்டு படுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆமேன். முதல்ல சிறிய ஆரம்பத்தை மதிக்கிற ஒரு கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. சிறியதாக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தாமே எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாரு. நான் அதை அவமதிக்க மாட்டேன். மற்றவங்க அவமதிக்கிட்டோம் என் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த, ஆனால் நான் அவமதிக்க மாட்டேன்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எஸ். ரெண்டாவது பாருங்க, மேகம் போல, அதாவது ஒரு ஆரம்பத்தை கற்றுக் கொடுக்க போகிற சிறிய மேகம் ஒரு சின்ன தொடக்கம்னு பார்த்தா அது பெருமழையை கொடுத்தது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நன்மையாக மாற்றுவார். சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை கூட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படிப்பட்ட காரியம் எதுன்னு எனக்கு தெரில ஆண்டவரே. எளியா கையளவு மேகத்தை பார்த்துட்டாரு, ஆனால் என் வாழ்க்கையில் சின்ன விஷயம் இது, சின்ன பிளஸ்ஸிங் எதுன்னு என்னால் பார்க்க முடியல, அதை எனக்கு காண்பிங்கன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நான்காவது, உங்கள் குடும்பம் சின்ன நிலையிலிருந்து பெரிய ஆசீர்வாதத்துக்கு உயரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில இடத்துல ஸ்டக்காக இருப்போம். அதிலிருந்து ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து, நம்ம குடும்பத்தை பலப்படுத்தி, நம்ம குடும்பத்தை சகாயப்படுத்தி, சகல விதமான நன்மையிலும் ஆண்டவர் நடத்தும்படி நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி பார்த்து எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. எவ்வளோ தேவ சமூகத்தில் கதற முடியுமோ கதறுங்க. அந்த ஒவ்வொரு கதறலுக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமேன். எஸ். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஐந்தாவது, பிள்ளைகளுடைய வளர்ச்சி. சிறிய முயற்சியை பிள்ளைகள் எடுத்தாலும் அது ஒரு பெரிய சாதனையாய் மாறணும், பெரிய ஆசீர்வாதமாய் மாறணும். என் பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயத்த முயற்சி பண்ணுறாங்க, என் கணவர் சின்ன சின்ன விஷயத்த முயற்சி பண்ணுறாரு. ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதித்து கொடுங்க. தகப்பனே நீர் அதை ஆசீர்வதித்து கொடுங்க. உன்னதமானவரே நீர் அதை ஆசீர்வதித்து கொடுங்க. நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அவரால் முடியும் ஆசீர்வாதமாய் மாற்ற, அவரால் முடியும் மகத்துவமாய் மாற்ற, அவரால் முடியும் வல்லமையாய் மாற்ற, அவரால் சகலமும் முடியுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா சின்ன சின்ன அந்த முயற்சியை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் மாற்றுவார். ஏமேன். ஆறாவது, குறைவாய் இருக்கிற அந்த நிலையை கர்த்தர் மிகுந்த வளமாக மாற்றணும். அதுதான் பொருளாதார வளர்ச்சி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட வளர்ச்சியை சீக்கிரத்தில் கொடுப்பார். ஏழாவது, இது எல்லாம் நடக்கணும்னா சிறிய அறிகுறி இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். சின்ன சின்ன அறிகுறி தான், ஆனால் நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனை நோக்கி பார்த்து, உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து காத்து இருக்கிறவர்களாய் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மாறணும். நீங்களும் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் உங்களுக்கு காணப்படணும், வெளிப்படணும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புத பாதையில் தகப்பனே நடத்துவார். சூழலை மாற்றி, பிரச்சனைகளை மாற்றி, நெருக்கடிகளை மாற்றி அவர் நடத்துவார். அந்த நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது சாட்சி ரொம்ப பலமாக இருக்குங்க. ஏமேன். எஸ். அடுத்தது பாருங்க, எட்டாவது, தேவனின் செயல்பாடு. சிறிய விஷயங்களாக இருந்தால் கூட அப்போ நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதமாக என் வாழ்க்கையில் மாறும்னு சொல்லி தேவனுடைய செயல்பாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அப்பா தகப்பனேன்னு சொல்லி நீங்க அவருடைய செயல்பாடுக்காக ஜெபிக்க 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 ஆண்டவர் அற்புதம் செய்வார். மகத்துவம் உள்ளவர் அற்புதம் செய்வார். மீட்கிறவர் அற்புதம் செய்வார். பலப்படுத்துகிறவர் அற்புதம் செய்வார். சகாயம் பண்ணுகிறவர் அற்புதம் செய்வார். நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆமென். 9வது, இதெல்லாம் நடக்க தேவ செயல்பாடுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையும் விசுவாசம் இருக்கணும். வளர்ச்சி தேவைன்னா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பொறுமையும் நிலையான விசுவாசமும் இருக்கணும். அந்த நிலையான விசுவாசத்துக்காக, அந்த நிலையான பொறுமைக்காக கொஞ்ச நேரம் உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த நிலையான பொறுமை இயேசுவின் நாமத்தினால காணப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலும் தகப்பனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த நிலையான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். ஏவன் கடைசியாக விசுவாச அறிக்கை. ஆண்டவரே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன கையழகும் வேகம் அப்பா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சப்பா, பெருமழையை கொடுத்துச்சப்பா எலியாவுக்கு. அதுபோல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புத பாதையில், ஒரு மீட்பின் பாதையில், ஒரு மகத்துவத்தின் பாதையில் தேவனே காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா இவங்க பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஓ அற்புதமாய் நடத்துங்க தகப்பனே, அற்புதமாய் நடத்துங்க ஜீவனுள்ளவரே, அற்புதமாய் நடத்துங்க. நாங்கள் விசுவாசிக்கிற என் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம்லாம் அற்புதமாய் மாறப்போகிறது. பாதத்தை பிடிக்கிறோம், உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பெரிய ஜெயம், உங்களுக்கான ஜெயம், உங்களுடைய ஜெயம் எல்லாத்திலையும் வெற்றி பெறுங்க. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஆமென்.